Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்கேன் காப்பி, அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன், டோட்டல் பற்றி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுறோம் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சரியா? அப்போ இந்த ஸ்கேன் காப்பி, இந்த டோட்டல், இந்த ரீவேல்யூஷன் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, எந்த டேட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, எவ்வளோ ரூபா வந்து நமக்கு கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த ரீவேல்யூஷனோ டோட்டலோ உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்கள் வந்து எமிஸ் நம்பர் மூலியமாக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா கவுன்சிலிங்குமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து கேட்குறாங்க. சரியா? அந்த இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க. சரியா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுக்கும்போது, சப்போஸ் நீங்கள் டோட்டல் போடுறீங்க இல்லை ரீவேல்யூஷன் போடும்போது உங்களுக்கு ஏதாவது மார்க் வந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கவுன்சிலிங்கில் மார்க் வந்து அப்டேட் ஆயிரும் மேக்ஸிமம். சரியா? அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம வந்து டோட்டல் போடலாமா இல்லை ரீவேல்யூஷன் போடுறதுனால நம்ம வந்து கவுன்சிலிங் எதுவும் பாதிக்குமா அப்படிங்கிற எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். சரியா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு டவுட் என்ன பண்ணுறேன் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்து, அதாவது 9/5/2024 மார்ச். சரியா? இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளி தலைமையாசிரியர்கள் வழியாக மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தங்களுக்கு பிறந்த தேதி, பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து அதாவது www.dge.tn.nic என்ற இணையதளத்தில் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்கூலில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வாங்கணும். தலைமை ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா வித் அவங்களோட சிக்னேச்சர் நமக்கு அவசியம் இதில். சரியா? அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தனித்தேர்வு எழுதிய மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தேதி, பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ப்ரைவேட்டில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அவங்க போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட மார்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 12ஆம் வகுப்பு தேர்வுகள் விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கும் முறை. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ரீவேல்யூஷன் போட முடியும். மறுக்கூட்டல் டோட்டல்லாம் நீங்கள் உடனே போட்டுடலாம். அதாவது விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வுகள் தங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 7/5/2024 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல். சரியா? அதாவது இன்றைக்கி காலையில் 11 மணி முதல் நீங்கள் 11/5/2024 மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு மட்டுமே தேர்வர்கள் விண்ணப்பிக்க இயலும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி நீங்கள் வாங்குங்க. சரியா? ஸ்கேன் காப்பி வாங்கி அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது ரீவேல்யூஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வர்கள் தங்களது விடைத்தாள்களின் நகல் வேண்டுமா அல்லது மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவான முடிவு செய்து கொண்டு அதன் பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதாவது டோட்டல் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு விடைத்தாள்கள் நகல் கோரி விண்ணப்பித்திட இயலாது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? டோட்டல் போட்டிங்க அப்படின்னா ரீவேல்யூஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. விடைத்தாள்களின் நகல் பெற்ற பிறகு அவர்கள் மறுக்கூட்டல் மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும். அதாவது மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்யும் நாள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விடைத்தாள் நகல். சரியா? இதெல்லாம் வந்து எப்போ பெற்றுக்கலாம் அப்படின்னா 7/5/2024 முதல் 11/5/2024 கூட நம்ம அப்ளை பண்ணி முடிக்கணும். அதாவது காப்பி ஆஃப் தி ஆன்சர் ஸ்கிரிப்ட். சரியா? விடைத்தாள் நகல் ஒரு பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 275 ரூபா, 25 ரூபா என்ன பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மறுக்கூட்டல் டோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் பாடத்துக்கு மட்டும் 305 ரூபா. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பயாலஜி, பாட்னி 2 பேப்பர் இருக்கும். அதனால் 305 ரூபா. ஏனைய பாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் 205 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணம் செலுத்தும் முறை. தேர்வுகள் விடைத்தாள்கள் நகல்களை கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலே பணமாக செலுத்தலாம். உங்கள் ஸ்கூல்லே செலுத்தலாம். இல்லாட்டி விடைத்தாள் நகல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் முறை.
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா உங்கள் ஸ்கூல்லேயே நீங்கள் போய் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா விண்ணப்பிச்சுக்கலாம். சரியா? அதனால் 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே தயவுசெய்து நீங்கள் டோட்டல் போடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது டோட்டல் போடாமல் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் அதில் டோட்டல் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, இல்லை உள்ளே வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா பார்த்துக்கலாம். சரியா? அதனால் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண முடியும். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஸ்கூலுக்கு உடனே போங்க. இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.